பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. நான் பரிமளா பிச்சாண்டின்னு பேசுறேன். ஒரு விநாயகர் இதை சீட்ல எப்படி ஒட்டலாம் அப்படின்ட்டு காமிக்கலான்னு ஒரு ஆசையில இது எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லா நவதானியத்தையும் வச்சு இந்த இதை ஒட்டி அது எப்படி ஒட்டி எப்படி ஃபைனல் ஸ்டேஜ் பினிஷிங் வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் விநாயகர். இது ஒட்டி இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒட்டணும். ஒட்டும் போது டூத் பிக்கு, ட்விசரு, இது என்ன பெவிகால் இதை வச்சு ஒட்டினாவே ஒட்டிக்கும். ரொம்ப மைன்யூட் ஒர்க் பண்ணீங்கன்னா டிசைன் ரொம்ப அழகா வரும். நம்ம தொடைக்கு ஒரு கலரு, காலுக்கு ஒரு கலரு, கைக்கு ஒரு கலர் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா விநாயகரும் டிஃபரெண்ட் ஷேட்ல நல்லா வரும். புருவத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த கருஞ்சீரத்தை போட்டிங்கன்னா அந்த ரியல் புருவம் மாதிரியான ஒரு அமைப்பு வரும். இப்படிதான் பெவிகாலை ஒட்டி ஒவ்வொன்னா ஒட்டினீங்கன்னா அது சரியா வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு இதுவா ஒட்டணும். வேஷ்டி எப்படி மடியுமோ அந்த மாதிரி ஒட்டினா அது அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தான் ஒட்டணும். எல்லாத்துலேயும் உங்களோட டேஸ்ட்டு, உங்களோட இது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி விநாயகரை ஒட்டினா எப்படி பிடிச்சாலும் விநாயகர் தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி எல்லாம் எந்த மாதிரியான தானியங்கள் போட்டாலும் உங்களோட விருப்பத்துக்கு தானியங்களை வச்சு விநாயகர் இது பண்ணலாம். இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் இல்லை, எல்லா விதமான விநாயகர் நாங்கள் தாமரைப்பூல இருக்கிற மாதிரி எது வேணா பண்ணலாம். இது நான் செலக்ட் பண்ணி போட்ட விநாயகர். கடைசியில் ஃபினிஷிங் ப்ராடக்ட் இப்படி வரும். இது மவுண்ட்ல ஒட்டும் போது இந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணணும், எப்படி அந்த ஃப்ரேம் பண்ணணும்ன்றது அடுத்த வீடியோவில் போட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.